சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தாங்க பண்ணிட்டு இருக்கேன். சின்னவன் ரியோ பாத்தீங்கன்னா வழக்கம் போல தோசை தான் கேட்டான். அவன் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கே தோசை தாங்க கேட்பான். அந்த மாதிரி ஒரு தோசை மாட அவன். லியோ தோசை வேணா வேற ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னா அவனுக்காக தான் பட்டர் கார்லிக் கேக் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஈஸி ரெசிபி தாங்க இது. 3 முட்டையை உடச்சு ஊத்திட்டு 4-5 பூண்டு பழ சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு உப்பு பெப்பர் சில்லி ஃபிளேக்ஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடையில கொஞ்சமா எண்ணெயும் பட்டரும் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தெல்லாம் முட்டை அதையும் இது கூட சேர்த்து நல்லா முட்டை பொடி மாஸ் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். மறுபடியும் அதே பாத்திரத்துல எடுத்து கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிட்டேன். வேற பாத்திரம்லாம் எடுத்து கழுவ சோம்பேறித்தனம் தான், அதுக்கு அதே பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுல கொஞ்சமா பொடி பொடியா கட் பண்ண பூண்டு உப்பு பெப்பர் ஆரிகானோ ரெட் சில்லி ஃபிளேக்ஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் 1/2 கப் பால் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசி கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் தூவி விட்டுக்கோங்க. உண்மையை சொல்ல போனா நான் அதை செய்ய மறந்துட்டேன். இந்த பீஸா பர்கர் இந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு அது கண்டிப்பா பிடிக்கும். நமக்குலாம் கொஞ்சம் காரசாரமா சாப்பிட்டாதாங்க பிடிக்கும். எப்படா இருக்குன்னு சொல்லிட்டு லியோ கிட்ட கேட்டேன். செம்ம சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு மண்டையை ஆட்டி ஆட்டி தின்னுட்டு இருந்தான். வழக்கம் போல ரியோ ஒரு தோசையும் 9 மணி நேரமா வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த தோசை பாத்தீங்கன்னா காஞ்சே போயிடுச்சு. இவனுக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டு தான் அவனுக்கு சமைக்கவே போனான். ஆனா இன்னும் இவன் சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்க.